ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரசப்பொடி வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் மல்லி, வரமிளகாய், உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கடலைப்பருப்பு, வெந்தயம், சீரகம், மிளகு, கருவேப்பிலை, இது கூடவே கொஞ்சம் உப்பு, விரலி மஞ்சள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பொருளோட அளவெல்லாம் நான் வீடியோவில் கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி 200 கிராம் மல்லி எடுத்திருக்கோம். மித்த பொருளோட அளவெல்லாம் மல்லியோட அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம வாங்கியிருந்த மல்லியை வந்துட்டு க்ளீன் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மல்லி வறுக்கறதுக்கு மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். மல்லி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சே நம்ம வறுக்கணும். எல்லா பொருட்களையுமே நம்ம மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் வச்சு தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ரசப்பொடி லாஸ்ட் டைம் நான் ஊருக்கு போனப்போ அம்மா அரைச்சி கொடுத்து விட்டுருந்தாங்க. இப்போ இந்த மல்லி நல்லா பொன்னிறமாக வறுத்துருச்சு. இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ரசப்பொடி கூடவே மிளகாய் பொடியும் அரைச்சி கொடுத்து விட்டுருந்தாங்க. அதை நான் தனியாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். அடுத்தது வெந்தயம். வெந்தயம் 200 கிராம் மல்லிக்கு 30 கிராம். இந்த பொருட்களோட அளவு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். 100 கிராம் மல்லிக்கு எந்தெந்த பொருள் எவ்வளோ அளவு போடணும்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மல்லி எவ்வளோ அளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மித்த பொருளோட அளவெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்குங்க. உதாரணத்துக்கு 100 கிராம் மல்லிக்கு 15 கிராம் வெந்தயம் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நான் 200 கிராம் மல்லி யூஸ் பண்ணுறதுனால 30 கிராம் வெந்தயம் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதையும் நம்ம எடுத்து தனியாக தட்டில் போட்டுக்கலாம். அடுத்ததாக உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன். இந்த பொருள் எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாமே பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, சீக்கிரமாக வந்து கருகிரும். இப்போ பாருங்கள், இதோட கலரும் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதையும் நம்ம எடுத்து தட்டில் போட்டு வச்சிடலாம். அடுத்து மிளகு. மிளகு வந்துட்டு 50 கிராம். 200 கிராம் மல்லிக்கு 50 கிராம் மிளகு. இப்போ மிளகும் நல்லா வறுத்து வந்துருச்சு. இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக சீரகம். சீரகம் 50 கிராம். 200 கிராம் மல்லிக்கு 50 கிராம் சீரகம்.
சீரகம் இப்போ நல்லா வறுத்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சீரகத்தை எடுத்துடலாம். அடுத்ததாக கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு 2 ஸ்பூன். 200 கிராம் மல்லிக்கு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்து வந்துருச்சு. இதையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்து இந்த பொருட்களுக்கெல்லாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு தேவையான அளவு, அதையும் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்ட எல்லா பொருளையுமே ஆயில் இல்லாமல் ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து எடுத்துக்கணும். அடுத்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இரநூறு கிராம் மல்லிக்கு ஒரு 12 போல் வரமிளகாய் கரெக்டாக இருக்கும். வரமிளகாய் காம்போடு ஆட் பண்ணியிருக்கோம், அப்போ தான் அது இன்னும் ருசியாக இருக்கும். சில நேரத்தில் வரமிளகாய் வெடிக்கும், அதனால் இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கேர்ஃபுல்லாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 200 கிராம் மல்லிக்கு 30 கிராம் பெருங்காயம். பெருங்காயம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா காஞ்ச பெருங்காயமாக இருந்ததுன்னா நம்ம டைரெக்டாக எண்ணெயில் ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். காயாத பெருங்காயமாக இருந்தால் அதை நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி வெயிலில் ஒரு நாள் நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 200 கிராம் மல்லிக்கு ஒரு 2 கைப்பிடி
கருவேப்பிலை கரெக்டாக இருக்கும். இந்த கருவேப்பிலை நல்லா மொறுமொறுன்னு ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் தான் இதை நம்ம எடுக்கணும். எங்கள் வீட்டில் நாங்கள் எப்போவுமே இந்த மெத்தடில் தான் ரசப்பொடி அரைப்போம். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் அண்ட் கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், இது நல்லா மொறுமொறுன்னு பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம எல்லா பொருளையுமே வறுத்து எடுத்துட்டோம். இது கூடவே 2 துண்டு விரலி மஞ்சளையும் ஆட் பண்ணிக்கோங்க. வறுத்து எடுத்த இந்த எல்லா பொருளையும் கொஞ்ச நேரம் வெயிலில் காய வைக்கணும். அப்போ அது இன்னும் கிறிஸ்பியாக மாறிடும். இந்த பொடியை நாங்கள் கடையில் கொடுத்து மெஷினில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம். அரைச்சதுக்கப்புறமா பொடி சூடாக இருக்கும். அதை வந்துட்டு நம்ம ஆற வச்சதுக்கப்புறமா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ரசப்பொடியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.